நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சிகரமான இந்த வாரம் ஆனி மாதம் திங்கட்கிழமையிலேருந்து எப்படி இருக்குது அப்படின்னு 6 ராசிக்காரர்களுக்கு ஆறு ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த வரிசைப்படி நம்ம பார்க்க போகிறோங்க. சிறப்பான வாரமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், என்னென்ன சக்ஸஸ் ஆகும் இந்த வாரம், நான் இதை எடுத்தால் இது டக்குன்னு எனக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் மற்ற ராசிக்காரர்கள் நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம். கோச்சார கிரகத்தை வச்சு தான் சொல்கிறோம். இந்த திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் ஆனி மாதம் எப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய 6வது ராசி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரக கோச்சார அமைப்பு சூரியன் குரு ராஜ கிரகமாக வச்சு தான் இந்த பலாபலனை நம்ம சொல்கிறோம். கன்னி ராசி 6வது ராசியாக வருதுங்க. உங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் சித்தியாகக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வாரம் எடுங்க. குழந்தைகளால் ஒரு நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. உங்களுடைய குழந்தைங்க நல்லா படிக்க போகிறீங்க. எந்த விஷயம், அதாவது எஜுகேஷனாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஒரு முயற்சிக்கு இந்த வாரம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதே போல் எதிர்பார்த்த சீட்டு கிடைக்குங்க. நீங்கள் இந்த காலேஜில் இந்த சீட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு இந்த கவுன்சிலிங்கில் போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய வருமானத்தில் ஒரு உயர்வு உண்டு, ஒரு அந்தஸ்து உண்டு. எந்த காரியம் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அதிகாரியிடம் மேலே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அந்த முயற்சிக்கெல்லாம் இந்த வாரம் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பயப்பட வேண்டாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அஞ்சாவது ராசியாக பார்த்தீங்கன்னா மேசங்க. மேசத்தில் சுக்கிரனே இருக்கார். ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஒரு லாபம், அத்தை வழியாக இருக்கலாம், உறவு வழியாக இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் ஒரு பெண் உங்களுக்கு ஒரு இயல்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடியங்க, அல்லது உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் இருக்குது. அதே போல் புதிய வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்குது. அதனால் நீங்கள் அதற்கான முயற்சியை எடுங்க. நல்ல வீடு, ரொம்ப நாள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, வீடே அமையல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. அரசு துறையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அந்தஸ்தோ ஒரு நல்ல செய்தியோ வரக்கூடிய காலகட்டம் இந்த வாரங்க. மேசராசி ஒரு டாப் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அமைப்பில் 5ஆம் இடத்துல இருக்குதுங்க. நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் தனுசு தான் இந்த வாரம் ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தைகள்னால ஏதாவது ஒரு விசேஷ வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு இருக்குது. விளையாட்டு துறையிலையாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது ஒரு முயற்சியில் ஒரு சினி ஃபீல்டில் இருக்காங்க, அல்லது ஒரு இசைத்துறையில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பாராட்டு மழை உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சியில் நான் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்க, இன்னும் அவங்கக்கிட்டேருந்து நல்ல ஒரு செய்தியே வரல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வரன் அமையக்கூடிய அமைப்பை ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் 3வது ராசியாக வரக்கூடிய இந்த வாரம் சக்ஸஸ் அப்படிங்கும்போது கும்பராசிக்குங்க. கும்பராசிக்கு என்ன விசேஷம் அமைய போகுது அப்படின்னா, பூர்வீக சொத்துலேருந்து உங்கள் அப்பா வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகக்கூடிய காலகட்டங்கள். உங்களுடைய புகழ் அந்தஸ்து குடும்பமே உட்காந்து இந்த செயலை நீயா செஞ்ச, இந்த செயலை நீயா செஞ்சங்கிற மாதிரி அந்த துறை சார்ந்து ஒரு அமௌண்ட்டு வரதோ அல்லது உங்களுக்கு ஒரு பாராட்டு மழை பொழியக்கூடிய வாரமாக கும்பராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. எதிர்பார்த்துட்ருங்க. அதே போல் 2வது இடத்துல கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க துலாம் ராசிங்க. துலாம் ராசிக்கு எப்படின்னா ஒரு நல்ல செய்தி வரும், ப்ரமோஷன் வரும். வெளிநாடுலேருந்து போகக்கூடியவங்க, வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருது. ஏன்னா அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்கள் தொழிலுக்கு
ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் கண்டிப்பாக எதிர்பார்த்த காரியங்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் துளாராசி டக்குன்னு இந்த வாரம் அந்த காதுக்கு செய்தியை வரப்போகுது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. திருமணமாக இருக்கலாம் அல்லது பணவரவாக இருக்கலாம். காத்து கடந்தவங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு அம்சம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதிய வரவு உண்டுங்க. டாப்பில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கீங்க. அதே போல் உங்களுடைய 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் உறுதியாக நான் இதை செய்கிறேன், இதை தான் செஞ்சு முடிக்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த வாரம் நீங்கள் முயற்சிக்கு அத்தனை விஷயமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரமாக, சிறப்பான வாரமாக உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்குது, உங்களுடைய செயலுக்கு மதிப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல பேர் வாங்க போகிறீங்க. அதனால் அரசியல் சார்ந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரும், அந்தஸ்து வரும், புகழ் வரும். எதையுமே எடுத்து நடத்தக்கூடிய காரிய சித்தி நடக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசி நேயர்கள் டாப் மோஸ்ட்டில் இருக்கீங்க. 6 ராசிக்காரர்களும் நல்ல விதமாக இந்த வாரத்தை பயன்படுத்திக்கிங்க. அதுதான் முக்கியம். கோச்சார கிரகம் சப்போர்ட் பண்ணுனா அதை நம்ம என்ன செய்யணும், அந்த கிரகத்தை வலிமைப்படுத்திக்கணும், வழிபாடு எடுத்துக்கணும், அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் ஜாதகத்துறை முழு பலாபலனை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.